கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 34 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். அவன் அபிமெலேக்கு ராஜா அவனை கொல்வதற்கு பலவிதமான திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்கள், அவனுக்கு முன்பாக இவன் வேஷம் மாறி தப்பித்து கொள்வதற்குண்டான வழிவாசல்களை செய்கிறான். இப்படி பல்வேறு விதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள், இப்படி பல விதங்களில் அவனை எதிர்கொண்ட போது அவனுக்குள்ள வந்த ஒரு வெளிச்சம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஆபத்துகள், நாசமோசமான காரியங்களுக்கு என்னை நானே விடுவித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, கர்த்தரை தேடுவோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணினான். ஆண்டவரை தேடினான். ஆண்டவர் அவனுடைய தேடுதலுக்கான ஒரு பதிலை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது அவனுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். அதே போல் செவி கொடுத்த அந்த வார்த்தை அவனுக்குள்ள என்ன செஞ்சதுன்னா, அவனுக்குள்ள இருந்த எல்லா விதமான மரண பயத்துக்கும் விடுதலையை கொடுத்தது. மரண பயம் விலகினது. அவனுக்கு ஒரு தைரியம் உண்டானது. அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு வருகிற பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் என்று அடுக்கிட்டே போகலாம். இவை எல்லாமே நம்மை பயமுறுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அச்சுறுத்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடியதான காரியங்களிலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்ள நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்தால் நாம் பிரகாசம் அடைஞ்சிடுவோம், இருள் விலகி போயிடும். ஆகவே ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு உண்டான தீர்வை அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவார். அவர் கொடுக்கிற வார்த்தை நமக்கு உள்ளான இருதயத்துக்குள்ள சென்றடைந்து தைரியத்தை கொடுக்கும், பயம் விலகி போகும். ஆகவே என்ன தீர்வு அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவோம், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம், அந்த வார்த்தைக்குள் இருக்கிற அந்த விடுதலையை, வெற்றியை அனுபவிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே எங்களுக்கு வரக்கூடிய எல்லா மோசமான காரியங்களுக்குமே உம்மை தேடும்போது நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். அந்த பதிலுக்குள்ள ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்துக்கும் விடுதலையாக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை ஆண்டவரே நாங்களும் பெற்றுக்கொள்ள, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளே அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வர ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.